லார்ட். அருமையான நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இரவில் நமக்கு நல்ல நித்திரையை தந்து நம்மோடு கூட இருந்து இந்த காலை வேளையில் புதிய நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் ஜெபிக்கிறார். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று கேட்கிறார். எவ்வளவு பெரியவர்! பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவனிடத்தில் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவர், வேதத்தின் மறைபொருள்களை வெளிப்படுத்தினவர். இப்பொழுது கேட்கிறார், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டும். கர்த்தர் வேதத்திலிருந்து ஆழமான முத்துக்களை எடுத்து தரக்கூடிய விதத்தில் அவர்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும். விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல சுகபலனை கொடுக்க வேண்டும். அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள். கர்த்தர் அவர்களை நடத்தும்படி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் அவர் கேட்கிறார். எபேசிய சபையினிடத்தில் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எனக்கு வார்த்தைகள் கிடைக்க வேண்டும். பல போராட்டங்கள், சிறைச்சாலைகள், மிரட்டல்கள், பற்பல விதமான சூழ்நிலைகள், இதிலும் நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கும்படி வாக்கு எனக்கு, அந்த ஆப்ட் வேர்ட், ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன் மாம்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டபடி அந்த வாக்கு கிடைக்க வேண்டும். அது பரிசுத்த ஆவியின் வார்த்தையாக இருக்க வேண்டும். அது ஜனங்களுடைய இருதயத்தில் ஊடுருவி பாய வேண்டும். அது அநேகரை ரட்சிப்பிலே நிலைநிறுத்த வேண்டும். அந்த வாக்கு கிடைக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். ஆண்டவருடைய வசனம் செல்லும்படியாய் வாசல் தேவைப்படுகிறது. கர்த்தர் எவ்வளவோ பெரியவர். அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. எவ்வளோ தடைகள் வந்தாலும், பெரிய பெரிய அரசுகள் கூட தடை பண்ணி பார்த்தது, ஆனால் முடியவில்லை. ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த அருமையான காலை நேரத்தில் நமக்கு ஊழியத்திற்கு எப்போதும் திறந்த வாசல் இருக்கும்படி தேவ பிள்ளைகளாகி நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். போதகர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஊழியத்திற்கு எப்போதும் திறந்த வாசலை தான், தடைகள் வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். அப்படி ஊழியம் திறந்த வாசல் வழியாக செயல்படும் போது அநேகரை கர்த்தர் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாற்றுவார். இதற்காக ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாரார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே காணப்பட கிருபை தந்தீர். உம்முடைய பிள்ளைகளோடு நிறைவான இரக்கம் இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக்கொள். ஊழியத்திற்கு எப்போதும் திறந்த வாசல் கிடைக்க ஆண்டவர் கிருபை தான் பலப்படும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.